இப்போது ஜீவனாம்சம் என்பது என்னென்னா இன்றைக்கி வந்து வாழ்க்கைக்கான ஒரு பொருளுதவி தான். அவங்க உயிர் வாழறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் கோர்ட்டுடைய நிலைய கடமையாக அதை வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து பிள்ளைகள் வந்து சப்போஸ் அப்பா அம்மா பிள்ளைகளை பார்க்கலாம், டைவர்ஸ் ஆன பிள்ளைகளை பார்க்கலாம், அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், வயதான பெற்றோர்கள் கேட்கலாம், கணவன் மனைவி கிட்ட கேட்கலாம், மனைவி கணவன் கிட்ட கேட்கலான்ற சூழ்நிலாம் இன்றைக்கி நிறைய நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. இப்போ கோர்ட் வந்து இப்போ ஹஸ்பண்ட் வேலைக்கு போகல அப்படின்னா அவர் கல்யாணம் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது. இப்போ அது மறைக்கிறான், நான் வேலைக்கே போகிறதில்லன்னு சொல்ல முடியாது. அப்போ அவருக்கு வாழறதுக்கான சூழ்நிலைகள்ன்றது முக்கியமானது. சப்போஸ் அவர் டிசபிலிட்டி ஆகிட்டார், எதுவுமே பண்ண முடியல, செயலிழந்துட்டாருன்னா அவருடைய ப்ராப்பர்ட்டிலேருந்து பாதி ஷேர் அவங்களுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபுக்கு வந்துடும். பட் அப்போ இவ்வளோ காலம் எப்படி வாழ்ந்தார், என்ன வேலை பண்ணார், என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு தான் வரும். அப்படி அவரால் முடியலன்னா அவரை சார்ந்த பெற்றோர்கள் அல்லது அவருடைய சொத்தை யார் நிர்வகிக்கிறாங்க அவங்க, அப்படி அவங்களுக்கு அந்த பொறுப்பு வந்துடும். அவங்க மனைவிக்கு கொடுத்த வேண்டிய சூழ்நிலையை சட்டம் உருவாக்குது. அதனால் இல்லை அப்படி இல்லைன்னா அது கொடுக்க வேண்டிய கடமை. மனைவி சப்போஸ் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க டேக்கல் பண்ணுறாங்கன்னா ஓகே, அப்படி இல்லாத பட்சத்தில் அது கொடுத்து தான் ஆகணும். கணவன் கொடுக்கலாம், அவங்க குடும்பங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஓகே சார்.